கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, ஆவணி மாதம் பதிவுகளை ஆரம்பிக்கிறேன். ஆடி மாதம் பதிவுகள் மிக மிக குறைவாகத்தான் போட்டிருந்தேன், பதிவேடு செய்திருந்தேன். ஆனால் இந்த மாதம் நிறைய பதிவாக பேச வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். பார்க்கலாம். கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு நிச்சயமாக நிறைய பதிவுகள் இந்த மாதம் வர இருக்கிறது. அதற்கு முன்பாக ஆடி 30 அத்தைகளின் திருநாள் மிக சிறப்போடு, சீரும் சிறப்போடு அருமையாக நடைபெற்றது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அற்புதமாக சிறப்பாக நடந்து முடிந்தது. மீண்டும் அடுத்த வருடம் ஆடி 30 எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். என்னடா ஆடி 30 முடிஞ்சு ஒரு வாரம் கூட ஆகலையே, அதுக்குள்ளே அடுத்த வருடத்துக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறீங்களோ? என்னுடைய சிந்தனையே அப்படித்தான் இருக்கும். ஆடி 30 முடிந்துவிட்டால் அடுத்த ஆடி 30 என்று வரும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான். மகிழ்ச்சி. இந்த வருடம் நிறைய கன்னிவெளி பிள்ளைகள் வருகை இருந்திருந்தார்கள். அவர்களுடைய பிரச்சனைகள் நீங்கி அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க அத்தைகளிடம் நானும் வேண்டிக் கொள்கிறேன். வருகை தந்த அத்துணை பிள்ளைகளும் எல்லா செல்வங்களையும் பெற்று நோய் நொடி இல்லாமல் வாழ்வில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ மனதார வாழ்த்துகிறேன். அத்தைகளின் ஆசீர்வாதம் அவர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று கூறிக்கொண்டு, 55வது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். அன்பு ஜெயா, என் மகள் 15 வயது விபத்தில் பிரிந்தாள். அவள் படத்தின் முன்னால் காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றுகிறேன், தண்ணீர் வைத்து வழிபடுகிறேன். என் குழந்தை என்னோடு இருக்குமா சாமி என்று கேட்டிருக்கிறார். 15 வயதென்றால் வயதுக்கு வந்து விட்டார்களா, இல்லை வயதுக்கு வரவில்லையா? வயதுக்கு வரவில்லை என்றால் அவர்கள் கன்னி தெய்வம் தலைமுறையாக உன்னோடு கூடவே இருப்பார். நீ இறந்து விடலாம், உன் குழந்தையின் உயிர் இறக்கப்படாது. அந்த உடம்பு போயிருக்குமே தவிர அவங்க கன்னி தெய்வமாக அந்த வீட்டிற்குள் இருந்து அரசாட்சி செய்வார்கள். ஒருவேளை வயதுக்கு வந்த பிள்ளையாக இருந்தால் தினமும் வழிபடாமல் வருடம் ஒரு முறை அவள் இறந்த தேதி என்று வழிபட்டு வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். 469வது பதிவை பார்த்துவிட்டு ஆர் தர்ஷன் என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். கன்னி தெய்வம் துணை. இந்த பதிவை கேட்கும்போது உடல், நாடி, நரம்பு எல்லாம் சிலிர்க்குது. கன்னியம்மா துணை, ரூபனிசா லைசால் அத்தைகள் துணை என்று கூறியிருக்கிறார். நிச்சயமாக கன்னி தெய்வத்தை நம்பும் பிள்ளைகளுக்கு 100% நீங்கள் சொல்வது நடக்கும் ஐயா. உடல் சிலிர்ப்பதெல்லாம் நாம் உணர்வதையும் நாம் அதை அனுபவிப்பதையும் 100% தெரிந்து கொள்ளலாம். மகிழ்ச்சி. மீண்டும் 118வது பதிவை பார்த்துவிட்டு டயானா செல்வம் என்பவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். ஐயா, கன்னிக்கு ஐயர் வர வைத்து ஓமகண்டம் வளர்க்கலாமா என்று கேட்டிருக்கிறார். ஐயா, கன்னிக்கு ஐயரை வர வைத்து ஓமகுண்டம் வளர்க்கலாமா என்று கேட்டிருக்கிறார். அவசரப்படாதுங்க. முதல்ல நம்மளுடைய பதிவுகள் அனைத்தையும் பாருங்கள். 1வது பதிவிலிருந்து இன்றைய பதிவு வரை பார்த்தால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அப்படி பார்க்கவில்லை என்றால் ஏதோ ஒரு அசால்ட்டாக எடுத்து கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தெய்வத்தையும் இழக்க சூழ்நிலை வரும். அதனால் தெளிவாக வாசிச்சுட்டு தெளிவாக கேட்டுட்டு என்னுடைய ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் கேட்கும் பொழுதே உங்களுக்கு தெரிந்துவிடும் ஒரு கன்னி தெய்வத்தை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று தெரிந்துவிடும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிப்போம். ஆடி 30 அத்தைகளின் விழாவை பார்த்து கன்னி தெய்வம் துணை என தனலட்சுமி அனுப்பியிருக்கிறார். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிப்போம். தனா சுரேஷ், ப்ளீஸ் அண்ணா என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், உங்கள் ஆன்சருக்காக வெயிட்டிங் அண்ணான்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கொஸ்டின் எங்கே இருக்குன்னு என்ன தெரியலாமா? அதை பார்த்தவுடன் உங்களுக்கு பதில் வரும். 135வது பதிவை பார்த்துவிட்டு ஒருவர் கூறியிருக்கிறார், கவிதா என்பவர். ஐயா, நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை ஐயா என்று கூறியிருக்கிறார்.
அடுத்தபடியாக ராதிகா செல்வராஜ், கன்னி அத்தைகள் துணை, அத்தைகளின் ஆசையோடு அனைத்தும் நடக்கின்றது. அடுத்த ஆடியில் என்னை அழைப்பீர்களா கன்னித்தாயே என்று கேட்டிருக்கிறார். அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாதுமா. தெய்வங்கள் அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. நாம் அந்த தெய்வத்தை சென்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். அப்படி வந்துவிட்டாலே உங்களுக்கு வரக்கூடிய பாக்கியம் கிடைத்துவிடும் என்று கூறுகிறேன். 469வது பதிவை பார்த்துவிட்டு யுவராஜா தங்கசாமி, கன்னி தெய்வம் துணை அண்ணா, மிகவும் மகிழ்ச்சி அண்ணா. அண்ணா வருத்தப்படவில்லை அண்ணா. ஆடி மாதத்தில் அண்ணனுக்கு இருக்கும் வேலைகள் மிகவும் அதிகமாக இருக்கும் என்பதை தம்பி அறிவேன் அண்ணா. மிகவும் நன்றி அண்ணா என்று கூறியிருக்கிறார். அது வேறு ஒன்றும் இல்லை உறவுகளே. இவருடைய வீட்டுக்கு கன்னி தெய்வத்தை வழிபடுற அன்னைக்கு என்னை கூப்பிட்டுருந்தார். நான் இவர் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி போயிட்டு நாகர்கோயிலில் மறந்து பல மக்களை பார்த்துட்டு வந்துட்டேன். வந்து நம்ம வீட்டில் வந்து இறங்கும்போது மணி 2 மணிக்கு ஞாபகம் வருது. வீட்டில் இறங்கும்போது, காரை விட்டு இறங்கும்போது, ஆகா தம்பி யுவராஜ் வீட்டுக்கு வருவதாக கூறியிருந்தோமே, போக முடியாமல் வந்து விட்டோமே, மறந்து வந்து விட்டோமே என்று மிகவும் வருத்தப்பட்டேன். இருந்தாலும் எங்கு செல்ல வேண்டும், யாரை பார்க்க வேண்டும் என்ற அமைப்பு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆடி பிறந்துட்டாலே வேலை பல அதிகமாகிவிடும். மகிழ்ச்சி. மீண்டும் 141வது பதிவை பார்த்துவிட்டு அதற்கு முன்பாக இந்த மனதை நாம் பாராட்டி தான் ஆக வேண்டும். இந்த மனப்பக்குவத்தை நாம் பாராட்டி தான் ஆக வேண்டும். எவ்வளவு மனப்பக்குவம் இருந்தால் அண்ணன் நான் வருத்தப்பட மாட்டேன் என்று கூறுகிறார். ஆடி மாதத்தில் அண்ணனுக்கு இருக்கும் வேலைகள் மிகவும் அதிகமாக இருக்கும் என்றும் கூறுகிறார். இதுதான் இந்த உணர்வுபூர்வமான வழிபாடுதல் இருந்தாலே நிச்சயமாக 100% அத்தைகளின் பார்வை அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் வீட்டு கன்னி தெய்வமும் அவர்களுடைய பூஜையை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறிக்கொண்டு 141வது பதிவை பார்த்துவிட்டு கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கிறேன். ஈகாஷ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஐயா, கன்னியை நாங்கள் இன்னும் எடுத்து வைக்கல ஐயா, ஆனால் கன்னி யார் மேலாவது வருவார்களா என்று கேட்டிருக்கிறார். முதலில் கன்னி தெய்வத்தை பற்றி நன்கு அறிந்து கொள்ளுங்கள். பின்பு அந்த கன்னி தெய்வத்தை நன்கு வணங்குங்கள். பின்பு முறைப்படி எடுத்து வணங்குங்கள். நிச்சயமாக ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அவர்கள் வந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். ஏனென்றால் கன்னி தெய்வம் வருவார்களா என்பது நான் வருவார்கள் என்று கூறுவதும் தவறு, வரமாட்டார்கள் என்று கூறுவதும் தவறு. அந்த கன்னி வருவதற்கு உடம்பு இருந்தால் மட்டும்தான் வர முடியும். கோடி ரூபாய் கொடுத்தாலும் தெய்வத்தால் வர இயலாது. பேய் யார் உடம்புலையும் வரும். ஆனால் கன்னி அப்படி இல்லை. யார் மீது வர வேண்டுமோ அவர் மீது மட்டும்தான் வருவார்கள். ஆகவே கன்னி தெய்வத்தை முதலில் வழிபட ஆரம்பிங்கள். மற்றது தானாக நடக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்தபடியாக 469வது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி சுகி என்பவர் கேட்டிருக்கிறார். ஐயா, என் மகள் இறந்து 18 வருடம் ஆகிறது. என் மகள் பிறந்து 7வது நாள் பிரிந்தார். ஆனால் இத்தனை வருடம் கும்பிடவில்லை. நிறைய துன்பங்கள் அனுபவித்தேன். உடல் மனம் பாதிக்கப்பட்டேன். தங்கள் பதிவுகள் எனக்கு அவேர்னஸ் கொடுத்து இருக்கிறது. நிறைய குழப்பத்தில் இருக்கிறேன். என்ன செய்வதென்று தெரியவில்லை. எனக்கு தங்களுடன் பேச வேண்டும் ஐயா என்று கூறியிருக்கிறார். தாராளமாக பேசலாம். என்னுடைய பதிவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக பாருங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் உள்ளே இருக்கும். உடனடியாக ஃபோன் செய்துவிட வேண்டாம். என் நம்பருக்கு கன்னி தெய்வம் துணை என்று போட்டுவிட்டு கீழே உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயரை போடுங்கள். நானே உங்களுக்கு ஃபோன் செய்வேன் என்று கூறிக்கொண்டு 53வது பதிவை பார்த்துவிட்டு கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். மாரியப்பன் என்பவர் கூறியிருக்கிறார். எனக்கு சொன்னது அனைத்தும் உண்மை அண்ணா, 100க்கு 100% உண்மை. என் கன்னி தெய்வமே துணை என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி மாரியப்பன். நாம் இங்கு பேசுவதெல்லாம் உண்மை மட்டும்தான், பொய் கிடையாது. அனைத்தும் நிஜம். ஆகவே பயப்பட தேவையில்லை. உண்மையை உறக்கச் சொல்லும் குணத்தை கன்னி தெய்வங்கள் எனக்கு தந்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக அனுஷா உமேஷ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். 469வது பதிவை பார்த்துவிட்டு ஐயா, கன்னியை என் கணவன் வீட்டில் உள்ளே அழைக்கும் போது வரவில்லை என்கிறார்கள். யாரோ தெரிந்தவர்கள் கன்னியை உள்ளே அழைத்தார்கள். ஆனால் கன்னி உள்ளே நூலில் வரவில்லை என்கிறார்கள். ஆனால் பழி எதுவும் கொடுக்கவில்லை என்கிறார்கள். எதுவும் சொல்லித்தர பெரியாட்கள் வீட்டில் இல்லை. நான் கன்னி முக்கில் விளக்கு போடும்போது கவுளி சத்தம் ஜன்னலுக்கு வெளியே கேட்கிறது. எனது சந்தேகம், கன்னி உள்ளே இருந்தால் கன்னி அறைக்குள் தான் கவுளி சத்தம் கேட்க வேண்டுமா? என் கன்னி தெய்வம் உள்ளே இருக்குதா வெளியே இருக்குதா
என்று கொஞ்சம் சொல்லுங்கள். பனகுடி, திருநெல்வேலி மாவட்டம் என்று கூறியிருக்கிறார்கள். நீங்கள் ரொம்ப தூரமாக இல்லை, எனக்கு பக்கத்தில் தான் இருக்கீங்க. ஒரு நாள் உங்கள் வீட்டிற்கு வர வாய்ப்பு இருந்தால் வருகிறேன். நிச்சயமாக நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது கன்னி தெய்வம் இல்லை என்று தான் தோன்றுகிறது. ஏனென்றால் உள்ளே வரவில்லை என்று நீங்களும் கூறியிருக்கிறீர்கள். இருந்த போதிலும் நாம் வரவில்லை என்று நினைப்பதை விட சிறிது பொறுத்து கொள்வோம். மிக விரைவில் உங்கள் வீட்டிற்கு என்னால் வர முடிந்தால் வருகை தந்து கன்னி தெய்வம் வந்திருக்கிறார்களா என்பதை பார்த்து சொல்கிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு, முனுசாமி என்பவரின் கேள்விக்கு பதிலளிக்கிறேன். முனுசாமி முனிஸ் ராம்நாடைச் சேர்ந்தவர் என்று நினைக்கிறேன். அவருடைய கேள்விக்கு பதிலளிப்போம். அத்தைகளின் திருவிழாவிற்கு வருகை தந்து சிறப்புடன் கண்டு வழிபாட்டுன்னு சொல்லிட்டார், வழிபட்டு செல்ல எனது கண்ணியத்தையும் ரூபனிசால் லைசால் அத்தைகளையும் வேண்டிக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிப்போம். 469வது பதிவை பார்த்துவிட்டு முத்து மாலை முத்து என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை ஐயா, எனக்கு தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணி ஐசியூவில் போட்டுட்டாங்க. எனக்கு மூச்சு திணறுது, ஆக்சிஜன் மாஸ்க் போட்டிருக்கு. நான் செத்து போயிடணும்னு பயந்து அரை மயக்கத்தில் இருக்கேன். அப்போது ராத்திரி நேரம். ஐயா, நீங்கள் நிறைய குழந்தைகளுடன் ஒரு குழந்தையை தூக்கி வைத்து கொண்டு என் அருகில் வந்து நிற்கிறீங்க. என்னால் உணர முடிந்தது. ஆனால் எதுவும் பேசாமல் நிற்கிறீங்க. மறுநாள் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தது நீங்களும் நம்ம கன்னி தெய்வம்தான். ரொம்ப நன்றி ஐயா. கன்னி தெய்வம் துணை ஐயா, கன்னி தெய்வமே துணை ஐயா என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி முத்துமாலை அவர்களே. நிச்சயமாக கன்னி தெய்வத்தின் பிடிவானம் உங்களுக்கு இருக்கிறது. உடல் சிலிர்க்கிறது. எனக்கு தற்போது உங்களிடம் பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக அதிக கன்னி தெய்வங்கள் என்னோடு வந்திருக்கிறார்கள் உங்களை வாழ வைக்க, உங்களை உயிர் பிழைக்க வைக்க. அத்தைகள் மட்டும் வரவில்லை, உங்கள் வீட்டு கன்னி தெய்வம் வந்திருக்கிறது, என்னை சார்ந்த அத்துணை கன்னி தெய்வங்களும் வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை என்பதை கூறிக்கொண்டு செல்வி என்பவரின் கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கண்கண்ட தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. என்னை மன கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு நல்ல வழி காட்டுங்க என்று கூறியிருக்கிறார். அதோட அர்த்தம் புரியலை, இருந்தாலும் அவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க ஆசைதான். ஆனால் நெட்டு சுற்றுது, எடுத்து வச்சது வரமாட்டுது. மகிழ்ச்சி வந்துவிட்டது. 15வது பதிவை பார்த்துவிட்டு ஜெயராணி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வ வழிபாடு. கன்னி தெய்வம் தீபாவளி வைத்து கும்பிட பிளான். கன்னி தெய்வத்தை தீபாவளியில் வைத்து இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, எல்லாம் தப்பு தப்பாக எழுத்து பிள்ளையோடு எழுதியிருக்காங்க. கூப்பிட்டா பலன் கிடைக்குமா, இல்லை ஆடி மந்த் மட்டும் கூப்பிடலாமான்னு சொல்கிறீங்களா, கும்பிடலாமான்னு சொல்கிறீங்களா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. முதல்ல தினமும் கும்பிடுங்கம்மா. நம்மளுடைய பதிவு இன்றைக்கி 15வது பதிவு தான் பார்த்துருக்கீங்க. இன்னும் நிறைய இருக்குது. அனைத்தையும் பார்த்து விட்டு கேள்வி கேளுங்கள். அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். காலன் போக்கெல்லாம் விடலை, பெட்டி மட்டும் வைத்து வணங்குகிறேன். அதை தொடரலாமா? ஆடி மாதம் வந்தாலே என் கனவில் அந்த பாப்பா வந்து கும்பிட சொல்லும். நான் என்ன செய்ய அப்பா என்று கேட்டிருக்கிறார்கள். மிக விரைவில் அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து முறைப்படி வழிபட உங்களை மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இருந்தாலும் நம்மளுடைய பதிவு இப்போ தான் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அனைத்து பதிவுகளையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கன்னி தெய்வத்தை வழிபடலாம் என்று தோன்றினால் வழிபடுங்கள். நான் கட்டாயப்படுத்துவதில்லை யாரையுமே, அவரவர் விருப்பம்தான். ஏன்னா நீங்கள் யாரும் எனக்கு கடன்படலை, நானும் உங்களுக்கு கடன்படலை. அதனால் நான் கட்டாயப்படுத்துகிறேன்னு சொல்லக்கூடாது. உங்கள் மனநிறைவு உங்களுக்கு அந்த கன்னி தெய்வத்தை வழிபட்டால் நம் குடும்பம் நன்றாக இருக்கும் என்று தோன்றினால் வழிபடுங்கள். ஆக அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். 95வது பதிவை பார்த்துவிட்டு வீரா என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார்.
இன்றைய பதிவு மிகவும் பெரிய பதிவாகத்தான் இருக்கும். ஆகவே முற்றிலுமாக முடியும் வரை அனைத்து கேள்வி பதிலும் கேளுங்கள். தயவு செய்து இடையிலேயே விட்டுட்டு போயிடாதுங்க, முழுசும் கேளுங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் விளம்பரமே வராது. ஏன்னா நான் விளம்பரம் அந்த காசு வேண்டாங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. விளம்பரம் எல்லாமே நீங்கள் பார்க்கணுங்கிற ஆசையில் தான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா வீடியோலையும் எல்லா ஆடியோலையும் அனைவருக்கும் யூடியூப்னாலே விளம்பரம் வரும். நமக்கு விளம்பரத்துக்கு இடமே கிடையாது. அது என்னவோ என்ன ராசியோ நமக்கு அடுத்தவங்க காசு வராது. ஆக விளம்பரம் இல்லாமல் உங்களுக்கு மிகவும் சிறப்போடு இங்கு கேள்வி பதில்கள் தந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நிதானத்தோடு கேட்டு பயனடைந்து உங்கள் வாழ்க்கை நலமோடு வாழ மனதார வாழ்த்துகிறேன். கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு. கன்னி தெய்வம் துணை ஐயா வணக்கம். என் பெயர் சீதாலட்சுமி. என் வீட்டுக்காரின் அக்கா 5 வயதில் அம்மை இறந்து விட்டார்களாம். நான் அந்த வீட்டுக்கு 3வது மருமகள். நான் திருமணம் முடிந்து போன 1 மாதத்திலேயே என் கனவில் எனக்கு பசிக்கிறது, சாப்பாடு கொடு, துணி எடுத்து கொடு என்று என்னிடம் கேட்பார்கள். திருமணம் முடிந்து 1 மாதத்தில் எனக்கு அம்மை போட்டது. பிறகு நானும் என் கணவரும் எங்கள் அம்மா வீட்டோடு வந்து விட்டோம். அவர்களும் என் கனவில் நான் உன்னோடு தான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு அப்போது பெரிதாக ஒன்றும் தெரியாது. ஆனால் சாதாரணமாக இருந்து விட்டேன். மறுபடியும் எனக்கு பெரியம்மை உள்பட 9 வகையான அம்மை தண்ணீர் கூட இறங்காமல் 23 நாட்கள் படுத்த படுக்கையாக இருந்தேன். அதன் பிறகுதான் சரியானது. அப்போதுதான் ஒருவர் சாமி உன் கன்னி தெய்வம்தான் உன் மீது கோபமாக உள்ளது, அதை வணங்கு என்று சொன்னார்கள். நானும் இப்போதுதான் 2 வருடங்கள் கும்பிடாமல் விட்டுவிட்டேன். அவர்கள் எங்கள் வீட்டில் என் மகள் கனவில் என்னை கட்டிவிட்டார்கள், காப்பாற்றுங்கள் என்று சொன்னார்கள். பிறகு என் மீது வாய் திறக்காமல் அழுது கொண்டு குலதெய்வ கோயிலுக்கு போனால்தான் நான் வெளியில் வர முடியும் என்று சொன்னார்கள். நானும் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைத்து வழிபட்டு வந்துவிட்டேன். இந்த ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை அவர்களுக்கு என்னால் முடிந்த அளவு எல்லாம் செய்து வைத்து சாமி கும்பிட்டோம். அவர்கள் என் மீது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஐயா, நம் மீது சாமி இறங்கினால் நாம் என்ன பேசுகிறோம் என்று தெரியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு நான் பேசுவது நன்றாக நினைவில் இருக்கின்றது. தயவு செய்து எனக்கு விளக்கம் தாருங்கள் ஐயா என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி போடு, தெளிவாக கேட்டுடுங்கம்மா. நீங்கள் மட்டுமல்ல, இங்கு பயணம் செய்யக்கூடிய அனைவரும் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். கன்னி தெய்வத்தை வழிபடுவது பெரிதல்ல, அதை சரியாக வழிபடுகிறோமா என்பது பெரிது. கன்னி தெய்வத்திற்கென்று மந்திரமோ ஸ்லோகமோ எதையும் சொல்லி வணங்க வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது. கன்னியம்மா காப்பாற்று என்று சொன்னாலே அவள் கடல் கடந்து உன்னை காப்பாற்ற ஓடி வருவாள். காற்றில்லாத இடத்திற்குள் காற்று காப்பாற்ற ஓடி வருவாள். அப்பேற்பட்ட தெய்வம்தான் கன்னி தெய்வம். கடல் கடந்து ஓடி வரும் தெய்வம், காற்றில்லாத இடத்திற்கு ஓடி வரும் தெய்வம். உன்னுடைய கடன் அடைக்கவா கஷ்டப்பட்டு விட போகிறாள்? அதையும் அடைத்து தருவாள். நிறைய குழந்தைகள் கடனில் கஷ்டப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார்கள். சமீபத்தில் கூட பாவூர் சத்திரத்திலிருந்து ஒரு பிள்ளை கண்ணீரோடு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார்கள். என்ன செய்கிறதுன்னு தெரியலையா, 1 கோடி ரூபா கடன் இருக்குது, கண்ணியை வேற வீட்டுக்குள்ளே எடுத்துட்டோம், அந்த வீட்டை விற்கவா, என்ன செய்யணும் தெரியல, அப்படி விற்பனை செய்தால் அந்த கன்னி என்னோடு வருவார்களா என்று என்னிடத்தில் கேட்டார்கள். இன்னும் அவர்களுக்கு நான் பதில் கொடுக்கவில்லை. ஆனால் இங்கு கேட்ட கேள்வி வேறு, ஆனால் நான் பேசுவது வேறு. என்னவென்று தெரியவில்லை. பாவூர் சத்திரம் ஞாபகம் வந்துவிட்டது. அன்பு பிள்ளையே, கடனில் இருக்கும் பொழுதுதான் உன் கன்னி தெய்வத்தை வழிபட ஆரம்பித்தாய். வழிகாட்டினேன். சிறிது யோசித்து இந்த கடனை அடைக்க முடியுமா, உழைத்தால் அடைக்க முடியுமா என்பதை சிந்தித்துப்பார். அடைக்க முடியும் என்றால் வீட்டை விற்க வேண்டாம். வீட்டை விற்றால்தான் தப்பிக்க முடியும் என்றால், தப்பித்து விடலாம் என்றால் தாராளமாக வீட்டை வில். நீ செல்லும் இடத்திற்கு அந்த கன்னி தெய்வம் விடுவார்கள். மீண்டும் உன்னை உருவாக்கி வசதியாக்கி அந்த தெய்வம் பதியமைத்து அமருவார்கள். இருந்தாலும் கொஞ்சம் சிரமம்தான். உன்னிடத்தில் பக்தி இருப்பது உண்மை, அதை நான் நன்கு அறிவேன். ஆகவே எந்த சிரமமாக இருந்தாலும் அந்த தெய்வம் எடுக்கும் முடிவே முடிவு. வீடு விற்பனை ஆகுமா ஆகாதா என்று நீயோ நானோ உன்னை சார்ந்தவர்களோ கணித்து விட முடியாது. அனைத்தும் அந்த கன்னி தெய்வம் அறிவார்கள். எது நடக்க வேண்டுமோ அது நன்றாக நடந்தே தீரும் என்பது போல உயிரை மட்டும் பாதுகாத்துக்கொள். உனக்கு குழந்தைகள் இருக்கிறது, நிச்சயம் வெற்றி பெறுவாய்.
வாங்கிய கடனை கொடுக்க மாட்டேன் என்றால் தான் தவறு. சிறிது காலங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், தருகிறேன் என்று கூறு, பொறுத்து கொள்வார்கள். அந்த கன்னி தெய்வம் பொறுத்து கொள்ள வைப்பார்கள். ஓடு, ஓடி ஓடி உழைத்து அடைத்து விடு கடனை என்று கூறிக்கொண்டு இந்த மகளின் கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். உன் மீது கன்னி வந்தது என்று கூறினால் அவ்வளவு எளிதாக நான் நம்ப மாட்டேன். ஏனென்றால் அது உன் கணவனின் சகோதரி. அது ஒருவேளை நீ பெற்ற பிள்ளைகள் மீது வந்திருக்கலாம், இல்லை உன் கணவன் மீது வந்திருக்கலாம், இல்லை கணவனோடு பிறந்த சகோதரர்கள் மீது வந்திருக்கலாம், இல்லையெனில் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் மீது வந்திருக்கலாம். ஆனால் உன் மீது வந்திருக்கிறது என்றால் நான் அவ்வளவு எளிதாக நம்ப மாட்டேன். ஆக அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சுயநனவு இருக்கிறது என்று கூறுகிறாய். ஒரு கன்னி தெய்வம் வந்தால் சுயநனவு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கணக்கு சொல்லாதீர்கள். கணக்கு சொல்ல தோன்றினாலும் சொல்லாதீர்கள், வாயை பொத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் தெய்வத்திடம் விளையாட வேண்டாம். விளையாட்டல்ல, அது விபரீதத்தில் முடிந்துவிடும். நம் தெய்வம் சொல்கிறது என்று அதை கேட்டு ஒருவர் அதன்படி நடப்பார்கள். மிகப்பெரிய இழப்புகள் வந்து விடக்கூடாது. அந்த இழப்பால் அந்த குடும்பம் அழிந்து விடக்கூடாது. ஆகவே கன்னி தெய்வம் வந்தால் சுயநனவு இருக்காது. சுயநனவோடு பேசுகிறீர்கள் என்றால் கன்னி தெய்வம் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். பயப்பட வேண்டாம், கன்னி தெய்வம் உங்களை காப்பாற்றுவார்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். 67வது பதிவை பார்த்துவிட்டு, ஐயா உங்கள் நம்பர் எனக்கு கொஞ்சம் தருவீங்களான்னு கேட்டிருக்காங்க. 1வது பதிவிலிருந்து வாருங்கள். என் நம்பர் 4-5 பதிவுகளில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த பதிவிலும் என்னுடைய நம்பரை சொல்கிறேன். 73 33 33 33 03. யாராவது பேனா எடுக்கணும்னா எடுத்துக்கிடுங்க. பேனா எடுத்துக்கிட்டு எழுதி வைக்கணும்னா எழுதி வச்சுக்கிடுங்க. கன்னி தெய்வம்னு போட்டு என் நம்பரை எழுதி வச்சுக்கிடுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். 73 73 33 33 03. மகிழ்ச்சி. மீண்டும் 135வது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி, அதற்கு பதிலளிப்போம். சுரேஷ் என்பவர் கேட்டிருக்கிறார். என் மகளுக்கு எங்கள் கன்னி தெய்வம் தனலட்சுமி அம்மா வருவாங்க. அவங்க என் கணவரின் அக்கா. அவங்க பெயரை தான் என் மகளுக்கு வைத்துள்ளேன். அவங்க தான் எங்கள் காவல் தெய்வம். தனலட்சுமி அம்மா, தாயே நீயே துணை என்று கூறியிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி அம்மா, வாழ்த்துக்கள். அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். தனா சுரேஷ், எங்கள் வீட்டில் என்னோட அத்தை 7 வயதில் இறந்துட்டாங்க. அவங்கள என்னோட அம்மா வந்ததில் இருந்து வணங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் நான் பிறந்ததில் இருந்து என்னோட டேடி நீ உன்னோட அத்தை மாதிரி இருக்கா என்று சொல்வார். அப்புறம் எனக்கு எப்போ 35 இயர்ஸ் ஆகுது, டேடி இல்லை. இப்போது ஒரு 5 வருடமாக என்னோட அத்தை என் மேலே வர்றாங்க. என்னோட தம்பி கன்னி தெய்வம் கும்பிடும்போது எல்லாம் வர்றாங்க. அவங்க வந்து சொல்கிற எல்லாம் என்னோட தம்பி லைஃப்பில் நடக்குது. பட் எனக்கு என்ன டவுட்னா, நான் மேரேஜ் ஆயிட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ என்னோடய அத்தை என் மேலே வர்றது என்னோடய அத்தை தானா? எனக்கு என்னோடய ஹஸ்பண்டு குலதெய்வம் வரும். அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. 100% உன்னோட அத்தை தான் உன் மேலே வரமா. உன் ஹஸ்பண்டோட கன்னி தெய்வம் உன் மேலே வராது. உன் ஹஸ்பண்டோட உலக தெய்வத்தை குலதெய்வமாக கும்பிட்றாரு அப்படின்னா அது வருவதற்கு வாய்ப்பு உண்டே தவிர அந்த வீட்டு கன்னி தெய்வம் உன் மேலே வர வாய்ப்பு கிடையாது. உன் மீது வருவது உன் அத்தை தானே தவிர அடுத்த தெய்வம் வர வாய்ப்பு இல்லை. சொல்வதெல்லாம் நடக்கிறது என்று நீ கூறும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீயும் அந்த தெய்வத்தை நம்பி வணங்கு. வாழ்வில் எல்லா நலமும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். மீண்டும் 135வது பதிவை பார்த்துவிட்டு கவிதா என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி ஆடி அமாவாசைக்கு கன்னி தெய்வத்திற்கு என்னால் முடிந்ததை வைத்து கொடுத்தேன். அவர்கள் வந்து எனக்கு நல்வார்த்தை சொன்னார்கள் என்று கூறியிருக்கிறீர்கள். நல்லது நடந்தால் சரி. ஆனால் உங்கள் எழுத்தில் நிறைய பிழை இருக்கிறது. கொடுத்தேன் என்று சொல்வதற்கு பதிலாக கெடுத்தேன் என்று கூறியிருக்கிறீர்கள்.
தயவுசெய்து எழுதி அனுப்பும் பொழுது ஒரு முறை வாசித்து விட்டு அனுப்புங்கள். மீண்டும் கவிதா என்பவர், ஐயா நான் கன்னி தெய்வத்தை கும்பிட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது கன்னி அம்மா என்று அனுப்பியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. அடுத்தது ஆடி 30 அத்தைகள் திருவிழாவை பார்த்துவிட்டு சித்ரா ரமேஷ் மதுரையை சார்ந்த அன்பு பிள்ளை ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள், என்னவென்று பார்ப்போம். நமது கன்னி தெய்வங்களே துணை, வாழ்க கன்னி தெய்வங்களின் புகழ், வளர்க கன்னி தெய்வங்களின் நாமம். கலியுக கர்ணன் எங்கள் எட்வர்ட் அண்ணன். வருத்தப்படுகிறோமா? எட்வர்ட் அண்ணன் போடாதுங்க, எனக்கு பிடிக்கலை. என்னுடைய பெயர் லைசால் எட்வர்ட், வெறும் எட்வர்ட் அல்ல என்பதை இந்த இடத்தில் உறுதியாக கூறிக்கொண்டு உங்களுடைய பதிவை மீண்டும் வாசிக்கிறேன். கலியுக கர்ணன் எங்கள் லைசால் எட்வர்ட் அண்ணன், வருடம் முழுவதும் வாரி வழங்கும் வள்ளல் எங்கள் அண்ணன் லைசால் என்று கூறியிருக்கிறீர்கள். என் பெயரை போடும் பொழுது லைசால் எட்வர்ட் என்று போடுங்கள். வெறும் எட்வர்ட் என்று போட்டால் எனக்கு உங்கள் மீது கோபம் வருகிறது என்று கூறிக்கொள்கிறேன். மீண்டும் ராதிகா செல்வராஜ் அத்தைகளின் விழாவை பார்த்துவிட்டு கேள்வி கேட்டிருக்கிறார், என்னவென்று பார்ப்போம். கன்னி அத்தைகள் துணை. ரூபினிசா லைசால், கன்னி அம்மாவே என் மீதும் கொஞ்சம் கண் பார்வை பட வேண்டும். தாயே நானும் ஆடி 30 உங்களை வணங்க எந்தவித தடையும் இல்லாமல் தொடர்ந்து வர வேண்டும். கன்னிவெளி உறவுகளெல்லாம் உங்களால் தான் இருக்கிறோம், உங்களால் நாங்கள், எங்களுக்காகவே நீங்கள் என்று கூறியிருக்கிறார். அம்மாவின் திருவுருவத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்றும் கூறியிருக்கிறார். கன்னியத்தைகள் துணை, பொம்மி கன்னித்தாய் துணை. கன்னி அம்மாவை வணங்குவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவங்க ஒவ்வொரு நல்லது கெட்டதை தெரியப்படுத்துவாங்க. நமக்கு புரிந்து கொள்ள நம் ஆழ் மனதில் அவர்களது சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கணும். அடுத்த பதிவு வரும் வரை நம் வீட்டில் 469வது பதிவு மட்டுமே ஒலிக்கும். ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் மெய்சில் இருக்கிறது கன்னி தெய்வம் துணை என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி அம்மா. நிச்சயமாக கன்னி தெய்வங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு தெரியப்படுத்தும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் பக்தியுள்ள பிள்ளைகளாக இருந்தால் மட்டும்தான் தெரியும், இன்னும் இல்லை என்றால் புரியாது என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். 461வது பதிவை பார்த்துவிட்டு செல்வி என்பவர் கேட்டிருக்கிறார். நாங்கள் பெருவெளியில் இருந்து பேசுகிறேன். என் பேரு செல்வி, கன்னி துணை, கன்னி அம்மையே துணை என்று கூறியிருக்கிறார். அண்ணா நான் ரொம்ப மன கஷ்டத்தோடு இருக்கேன். என் பிள்ளை ஒன்று பாம்பு கடித்து இறந்து போச்சு. அந்த பிள்ளை என் கூட இருக்கா இல்லையா எனக்கு தெரியல அண்ணா. நான் திருப்பி வைக்க போகிறேன் அண்ணா. அண்ணா நான் உங்ககிட்ட பேசணும், உங்கள் ஃபோன் நம்பர் வேணும் அண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் இந்த பதிவிலேயே கூறியிருக்கிறேன். நீங்கள் முழுசும் கேட்டிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பதிவு ஃபோன் நம்பர் தந்திருக்கும். அதில் இருக்கிறேன், ஃபோன் நம்பர் தந்திருக்கிறேன். நீங்கள் முழு பதிவையும் கேளுங்கள். அடுத்தபடியாக ஒரு கேள்வி. ஆடி 30 அத்தைங்க பதிக்கு வந்து நன்றி சொல்வேன். என்னால் முடிந்த சிறு பணிகளாவது செய்ய அத்தைகள் ஆசி வேண்டுமென்று வேண்டிக்கிட்டே இருக்கேன். கன்னி தெய்வம் துணை. வந்தீங்களா முத்துமாலை? நீங்கள் வந்தீங்களான்னு எனக்கு தெரியல. இதில் முத்துமாலைன்னு வருது. உங்கள் முழு பெயர் என்ன? அடுத்த கேள்வி. 55வது பதிவை பார்த்துவிட்டு உங்கள் முகம் காட்டி வீடியோ போடுங்க என்று கூறியிருக்கிறார்கள். என் முகம் முக்கியமல்ல, என் முகம் முக்கியமல்ல, என் வார்த்தைகளே முக்கியம். என் வார்த்தைகள் முக்கியமல்ல, நீங்கள் கேட்பதே முக்கியம். நீங்கள் கேட்பதாக இருந்தால்தான் என் வார்த்தைகளே முக்கியம். ஆகவே அன்பு பிள்ளைகளே, என் முகம் முக்கியமல்ல, என் வார்த்தைகளே முக்கியம். என் வார்த்தைகளே முக்கியமல்ல, நீங்கள் கேட்பது தான் முக்கியம். நீங்கள் கேட்பது முக்கியமென்றால் நான் கூறும் வார்த்தைகள் முக்கியம் என்பதை கூறிக்கொண்டு முகம் காட்டும் நேரம் வரும், அப்பொழுது முகம் காட்டி பேசுகிறேன். இப்பொழுது முகம் காட்டாமல் பேசினால் அத்தைகளின் பதி இருக்கிறது, கன்னி தெய்வங்களின் பதி இருக்கிறது, அதையெல்லாம் பார்க்கிறீர்களே, அதுவே மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து 30 நிமிடம் பேசியிருக்கிறேன். கொஞ்சம் தொண்டை கரகரன்னு ஆயிடுச்சு. தண்ணி குடிச்சிட்டு பேசுகிறேன்.
மிகவும் மகிழ்ச்சி. இன்றைய பதிவு 50 நிமிடம் 20 செகண்ட் உள்ள பதிவு. ரொம்ப நாள் ஆயிட்டலாம் முழு பதிவு போட்டுருவோம்னு சொல்லி நான் இந்த பதிவை 50 நிமிஷ பதிவாக போடுறேன். இன்னும் நிறைய பதிவுகள் வர இருக்கிறது. இந்த 50 நிமிடமும் நான் பேசுகிற பதிவாக தான் இருக்கும். இந்த 50 நிமிடமும் என்னுடைய வாய்ஸ் மட்டும்தான், ஆடியோ ரெக்கார்டெலாம் போடலை. ஏனென்றால் நிறைய கேள்விகள் பெண்டிங் இருக்குது. அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால தான் வரிசையாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். நிதானமாக கேளுங்கள், மாற்றப்பட்டு கீழே வச்சுட்டு போயிடாதுங்க. முழு பதிவையும் கேளுங்கள். 461வது பதிவை பார்த்துவிட்டு செல்வி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நான் பேசுகிறது ஏன்னா உங்களுக்கு வரமாட்டேங்குது என்று கேட்டிருக்கிறார். வரும்மா, அவசரப்படாதுங்க, கண்டிப்பாக வரும். நான் நிச்சயமாக உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிப்பேன், கவலைப்பட வேண்டாம். அடுத்த கேள்வி குட்டி என்பவர் கேட்டிருக்கிறார், பார்ப்போம். அப்பா, நான் வாடகை வீட்டில் தெரியாமல் கன்னிப்பெட்டி வைத்து வணங்கிவிட்டேன். பின்புதான் உங்களை ஃபாலோ பண்ணேன். இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே வணங்கம்மா, ஒன்றும் தப்பு இல்லை, கும்பிட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக சொந்த வீடு வரும் பொழுது நாம் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுப்போம் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்வி ஜெயராணி என்பவர் கேட்டிருக்கிறார், அதற்கு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் ஃபஸ்ட்டு டைம் கும்பிட்டேன். இந்த மந்த் 3வது வெள்ளிக்கிழமை. குலதெய்வம் தெரியாது. நாங்கள் அண்ணா என்ன செய்வது? கொஞ்சம் தமிழில் டைப் பண்ணி அனுப்பலாமே, இங்கிலீஷில் அனுப்பியிருக்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. 469வது பதிவை பார்த்துவிட்டு லாவண்யா என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், பார்க்கலாம். அண்ணா, எனக்கு வீடு வாங்கச் சென்றால் நிறைய தடங்கள் வருகிறது. அண்ணா, இப்போது உங்களிடம் பேசிய கன்னி தெய்வம் சொன்ன பொழுது உங்களிடம் பேசிய கன்னி தெய்வம் சொன்னாங்க, அதுபோல் எங்கள் கன்னி தெய்வம் வெளியில் நிற்கும். எங்கள் மனது வலிக்கிறது அண்ணா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இடம் வாங்குகிறேன் அண்ணா. அந்த இடத்தில் வீடு சீக்கிரம் கட்ட வேண்டும். எனக்கு உங்களின் ஆசீர்வாதமும் அத்தைகளின் ஆசீர்வாதமும் வேண்டும் அண்ணா. அனைத்து கன்னி தெய்வங்களும் வேண்டிக் கொள்கிறேன் அண்ணா என்று கோரியிருக்கிறார். நிச்சயமாக இங்கே பயணம் செய்யக்கூடிய 9900 கன்னிவெளி பிள்ளைகளும் இந்த லாவண்யாவுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். மிக விரைவில் அவர்கள் வீடு கட்டி கன்னி தெய்வத்தை எடுக்க வேண்டும் என்று. இப்படி தான் திருவனந்தபுரத்தில் ஒரு பிள்ளை கன்னியை பற்றி என்கிட்ட பேசிச்சு. அவருடைய வீடு பால்காய்ப்புக்கு கூட போனேன். ஆனால் இன்னும் அந்த கன்னி தெய்வத்தை அவர்கள் முறையாக எடுக்கவில்லை. விடியற் காலையிலேயே முதல்ல அங்கே போய் அந்த பால்காய்ப்பை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய மருமகளுடைய பூ வைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். சொந்த வீட்டில் தாய்மாமே இங்கே தான் முதல்ல நிற்கணும். அதை கூட பார்க்காம அந்த கன்னிவெளி பிள்ளைக்காக மெனக்கெட்டு போய் அந்த கன்னி தெய்வ பிள்ளைகளை மனதார வாழ்த்தி விட்டு அந்த பால்காய்ப்பில் விடிய காலமே சென்று 4:30 மணி 5 மணிக்குள் அங்கு சென்று அவர்களை ஆசீர்வதித்து விட்டு மீண்டும் அங்கிருந்து ஒரு 5 மணி நேரம் பிரயாணம் செய்து வள்ளியூரில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரி வீட்டுக்கு சென்றேன். அப்படி என் வீட்டு விழாவை கூட பெரிதாக நினைக்காமல் கன்னிவெளி பிள்ளைகளின் விழாவே பெரிதென்று ஓடுபவன் நான். ஆகவே என் அன்பு பிள்ளைகளே, இந்த லாவண்யா என்ற அந்த மகளுக்காக நீங்கள் அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த மகளுக்கு வீடு வேலை முடிந்து அங்கே கன்னி தெய்வத்தை எடுத்து அவர்கள் வாழ்வில் எல்லா நலமும் பெற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம். அடுத்த கேள்வி 72வது பதிவை பார்த்துவிட்டு சரளா என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். எங்கள் வீட்டில் 2 டார் 3 வயது, என்ன போட்டிருக்கான்னு தெரில, 3 வயதுக்குள்ள அவங்க இங்கிலீஷில் எழுதி அனுப்பியிருக்காங்க, எழுத்துக்கள் புரியலை. என் தாய் பல்வருடம் ஆகி இப்போதுதான் கன்னி தெய்வம் என்றால் என்ன என்று தெரிந்து முதல் வருடம் பாவடை சட்டைக்கு சாட்டோ வைத்து கும்பிடலாம். என்னெல்லாமோ போட்டிருக்காங்க, ஒன்றும் புரியலாமா? நீங்கள் தமிழில் எழுதி அனுப்புங்கம்மா, இல்லை தெளிவாக அனுப்புங்க.
469வது பதிவை பார்த்துவிட்டு சேகர் என்பவரின் கேள்வி. கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. கன்னி தெய்வங்களின் மூத்த மகனே வணக்கம். இந்த ஆண்டு ஆடி மாதம் முதல் இந்த பதிவு கன்னி தெய்வங்களை பெற்ற பக்தர்களுக்கு பக்தியை, உணர்வுகளை தூண்டும் உணர்ச்சிமிக்க பதிவு. தலைமை கன்னி தெய்வங்களை வணங்கி மகிழ்கிறேன். கன்னி தெய்வம் துணை, வணக்கம் ஐயா என்று அனுப்பியிருக்கிறார். 468வது பதிவை பார்த்துவிட்டு மேனகா சந்திரா, வணக்கம் ஐயா, நான் மலேசியாவிலிருந்து பேசுகிறேன். கன்னி தெய்வத்தை நினைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்கிறேன். அன்று இரவு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் ஒரு வயதான பாட்டி எனக்கு சோறு ஊட்டி விட்டு நீ நல்லா இருப்பா என்று சொல்லி என் மடியில் படுத்து உயிரை விட்டார்கள். இந்த மாதிரி கனவு வந்தது. இது நல்லதா இல்லை கெட்டதா? என்னுடைய தாத்தாவின் பெயர் கன்னியப்பன். இந்த கனவுக்கு கன்னி தெய்வத்தின் அருள் அல்லது ஏதாவது ஆன்மீக அர்த்தம் இருக்கிறதா? தெளிவாக விளக்கம் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அதாவதுமா, நீங்கள் உங்கள் கண்ணியை கும்பிட்றீங்க, வந்து முதல்ல நல்ல வார்த்தை தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அது பாட்டி உருவத்தில் வந்துச்சோ இல்லை அது எதுவாக இருந்தாலும் சரி, நீ நல்லா இருப்பாங்கிற வார்த்தை தான் வந்திருக்கு. உன்னை அழிச்சிருவேன்னு சொல்கிற வார்த்தை வரல. அதை சொல்லிவிட்டு உயிர் பிரிந்ததாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லைம்மா. நீங்கள் நல்லபடியாக கும்பிடுங்க, நல்லதே நடக்கும்னு சொல்லிவிட்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். 467வது பதிவை பார்த்துவிட்டு சண்முகலட்சுமி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை, எங்கள் பாப்பா தவறி 11 வயதில் தவறிவிட்டது. 20 வருஷமாக நாங்கள் வீட்டில் வச்சு கும்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் ஆரம்பத்தில் என் பொண்ணு நல்ல பவராக வந்து நேரடியாக வந்து பேசினா. இப்போ ஒரு 7-8 வருஷமாக என் கண்ணுக்கும் தெரிகிறதில்லை, பேசுகிறதும் கிடையாது. எங்கள் தெய்வம் உன் பையன் கூட துணைக்கு நிற்குது, எங்கே போனாலும் அவன் கூட இருந்து அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் பார்த்து. ஆனால் இப்போ எங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நான் கும்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். நான் உங்கள் பதிவை பார்த்து எனக்கு வேண்டியதை தெரிஞ்சுக்கிட்டேன். என் கண்ணி தான் உயிர், எங்களுக்கு ரொம்ப உயிர். இன்னும் எங்கள் கதை மறக்கவே முடியலை. நான் தெய்வமாக இருந்து எங்கள் வீட்டை பார்த்து நிற்குது. ஆனால் நான் சாமிக்கிட்ட வச்சு தான் கும்பிட்டேன். நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் சாமிக்கு கீழே வச்சிருக்க அதையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. வேறு ரூமில் வேறு ஏதாச்சும் கும்பிடலாமா? ஆனால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் அண்ணா. அந்த பதிவை நீங்கள் எப்போ பார்ப்பீங்க என்று எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக பார்த்து எனக்கு சொல்லணும். உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு தெரியாது. உங்களை நான் நேரில் வந்து பார்க்கணும். இந்த ஆடி மாதம் நான் கும்பிடணும். அதற்கு நீங்கள் தான் எனக்கு ஒரு பதில் சொல்லணும். எப்பா பெரிய பதிவு. ஆனால் ஆடி முடிஞ்ச பிறகுலாம் பார்த்துருக்கேன். மகிழ்ச்சியம்மா, கவலை வேண்டாம். உங்களுக்கு சொந்த வீடு தானா? அப்படி உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்திருக்கிறீர்களா? இதெல்லாம் தெளிவாக என்னிடத்தில் கூறுங்கள். உங்கள் கன்னி முறைப்படி எடுத்திருந்தால் ஏன் வரவில்லை என்பதையெல்லாம் யோசிப்போம். அப்படி எடுக்கப்பட்ட கன்னியாக இருந்தால் ₹1 செலவழிச்சிடண்டா. அதை எப்படி வணங்கணும்னு சொல்லித்தரேன். அப்படி வணங்குங்க. நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் பரிபூர்ணமாக வந்து உங்களை வாழ வைப்பார்கள். KM சிவா என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அண்ணா, 4 முக குத்து விளக்கு கிடைக்கவில்லை அண்ணா என்று கூறியிருக்கிறார். சிவா அவர்களே, உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் பேசுங்க. நான் கூட உங்களுக்கு வாங்கி அனுப்புகிறேன். ஆனால் காசு கொடுத்துருங்க. காசு இல்லாதவர்களுக்கு நான் வாங்கி கொடுப்பது உண்டு. உடனடியாக இப்போ எல்லாருமே ஃப்ரீயாகவே வாங்கி தருவார் போல் நினச்சிருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் வாங்கி கொடுக்க ஆசை இருந்தாலும் அதற்கு தகுந்த பணம் நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். இருக்கும் காலகட்டத்தில் அப்படி செய்வோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன்.
ராஜேஸ்வரி என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். ஐயா, என் பெயர் ராஜேஸ்வரி. நான் ஒரு கனவு கண்டேன். அதில் நான் ஒரு துணி கடையில் புடவை எடுத்துக்கொண்டு இருக்கும்போது ஒரு 5 வயது உள்ள சிறுமி வந்து இந்த பாவாடை சட்டை எடு என்று சொல்லுது. அப்போது நான் யோசித்து, எதற்கு எடுக்கச் சொல்கிறீங்க என்று கேட்கும்போது அவங்க இதை எடுத்து கொண்டு போய் என் கணவர் நண்பன் மகளிடம் கொடு என்றார். சரி, வாங்கி வந்து கொடுக்கும்போது அவர் அங்கு இல்லை. பக்கத்தில் சொல்கிறார்கள், அப்போது அவள் சொந்தக்காரர் வீட்டில் உள்ளார் என்று. இதை கேட்டு நான் அங்கு சென்று பார்க்கும் பொழுது ஒருவர் மீது அம்மை போட்டு உள்ளது. அங்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் வருகிறேன். இப்படி ஒரு கனவு வந்து இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கய்யா என்று கூறியிருக்கிறீர்கள். முதல்ல உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறதாம்மா? அந்த கன்னி தெய்வத்தை முறைப்படி வழிபடுகிறீர்களா? அப்படி முறைப்படி வழிபடவில்லை என்றால் வழிபடுங்கள். ஒரு நண்பர் என்று கூறினீர்களே, அவர்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறதா என்று கேளுங்கள். அவர்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தால் அவர்களையும் வழிபடச் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை, அத்தைகள் துணை, கன்னி தெய்வங்களின் புகழ் பெருகட்டும் என்று கூறியிருக்கிறார் ரேகா பொன்னுச்சாமி. 135வது பதிவை பார்த்துவிட்டு குமார் என்பவரின் கேள்வி. கன்னி பேச மடுக்கு, அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணலாம்? எல்லாம் கூட்டத்தில் போட்டிருக்காங்க. கன்னி பேச மாட்டேங்கான், என்ன செய்ய? நல்லா கும்பிடுங்க, பேசுவாங்க. பேச வேண்டிய நாள் பேசுவாங்க. முறைப்படி எடுத்திருக்கீங்களா? எடுத்திருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் வருவாங்க. அதுக்கு உடம்பு இருக்கணும். 469வது பதிவை பார்த்துவிட்டு சித்ரா ரமேஷ். ஆமாம் அண்ணா, கன்னி தெய்வங்கள் எல்லாம் எவ்வாறு எங்கெங்கோ அலைந்து திரிந்தாங்களோ அதேபோல் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று தெரியாமல் எங்கெல்லாமோ அலைந்து திரிந்த எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியது நமது அத்தைகளும் நீங்களும் மட்டுமே. எல்லா புகழும் அண்ணனுக்கே என்று கூறியிருக்கிறார். நன்றி அம்மா, நன்றி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறதாம்மா. இப்படி 50 நிமிஷம் 60 நிமிஷம் வெறும் 2 மடக்கு தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டு கன்னி தெய்வத்துக்காக இங்கே உழைச்சிக்கிட்டு இருக்கேன். 10,000 பேர் இது வரைக்கும் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கங்கிறதுனால 10,000 பேர் என்ன வந்து பார்த்துட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. இந்த 10,000 வீட்டுக்கு நம்ம கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுத்துட்டோமான்னா இல்லை. தயவு செய்து கன்னி தெய்வம் இருந்தால் முறைப்படி எடுத்து வழிபடுங்கள். முறைப்படி எடுத்து வழிபடும் பிள்ளைகளுக்கே கன்னி தெய்வத்தால் உதவ மிகவும் கஷ்டம். நம்பிக்கையோடு வழிபட்டால் மட்டும்தான் அந்த கன்னி தெய்வம் நம்ம அனைவரையும் வாழ வைக்க முடியும், வழிபடும் பிள்ளைகளை. அப்படி இருக்கும் பட்சத்தில் முறைப்படி எடுக்காமலேயே நான் கன்னி தெய்வத்தை வழிபடுகிறேன், வணங்குகிறேன், எனக்கு கன்னி தெய்வம் என்னோடு இருக்கிறது என்று சொல்வதெல்லாம் ஏற்பக்கூடிய விஷயம் அல்ல என்பதை கூறிக்கொண்டு, கன்னி தெய்வ பிள்ளைகளே, கன்னி தெய்வ குழந்தைகளே, தயவு செய்து உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தால் முறையாக வழிபடுங்கள் என்று கூறிக்கொண்டு, இன்னும் 6 நிமிடங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. எனக்கு இப்பொழுதே தொண்டை கட்டிவிட்டது. ஆனாலும் பேச்சை நிறுத்தப் போவதில்லை. குறித்த நேரம் 50 நிமிடமும் 19 செகண்டும் நொடியும் நிச்சயமாக பேசிவிட்டுத்தான் இந்த பதிவிலிருந்து விடைபெற்று அடுத்த பதிவுக்கு வருவேன். கன்னி தெய்வம் துணை என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு வருகிறேன். குட்டி என்பவர் கேட்டிருக்கிறார். நான் கும்பிடவில்லை என்றால் கனவில் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கும், தூங்க முடியாது. அந்த பெட்டியை அப்படியே வைத்து வணங்கவா அப்பா, வழி சொல்லுங்கள். அப்புறம் என் வீட்டை சுற்றி கொலுசு சத்தம் வேகமாக கேட்டது. நான் பயந்தேன். என் ஹஸ்பண்ட் எல்லா திட்டமும் சொன்னேன். இரவு தூங்கவே பயந்தேன். பின்பு என்னால் சமாதானம் பண்ணி பூஜை ரூமுக்குள் சென்று, நீ யார், நைட்டு வருவது யாராக இருந்தாலும் சொல் என்றேன். இன்று இரவே என் கனவில் அந்த பாப்பா
பட்டு பாவாடை கட்டி வந்து என்னை போகச் சொல்லாதே, உன்னிடமே வைத்துக்கொள், உன்னை விட்டு போமாட்டேன் என்று சொல்லியது. முழித்த நேரம் 3. பயந்து கணவரை எழுப்பி வந்து சொல்லுது என்றேன். அப்புறம்தான் எல்லோரிடமும் கேட்டபோது அது கன்னி தெய்வம் என்று தெரிந்தது. அதை எப்படி பெட்டி வைத்து கும்பிட வேண்டும் என்றார்கள். கும்பிடத் தொடங்கினேன். அப்புறம் என் ப்ராப்ளம் சரியாக தொடங்கியது. அந்த வீட்டை மாற்றி வேறு வீட்டிற்கு வந்தோம். அங்கும் கூடவே வந்தது. போன ஆடி மாதம் கனவில் லட்டு வேணும் என்று கூறியது. ரெக்கார்ட் ஆகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கே கொஞ்சம் குழப்பமாயிற்று. இருந்தாலும் பரவாயில்ல, பேசுகிறத பேசிடுவேன். இந்த இயர் கும்பிடும் நேரத்தில் உங்கள் பதிவை பார்த்தேன். நீங்கள் சொன்னதை வீட்டில் வைக்கணும் என்று சொன்னீர்கள். சொந்த வீட்டில் வைக்கணும் என்று சொன்னீர்கள். இப்பொழுது நான் என்ன செய்ய அப்பா? நான் திண்டுக்கல் அப்பா, வழிகாட்டுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். வழிகாட்ட தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், பயப்படாதுங்க. இன்னும் உங்கள் பதிவை வாசிச்சுட்டு முழுசுக்கும் பதில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட், என் கூட கண்ணி இருப்பதை சொன்னது 18ஆம் படி கோவிலில் ஐயா. எனக்கு அப்போ மேரேஜ் ஆகி பேபி இல்லை. நானும் என் கணவரும் 18ஆம் படி கற்பனை பார்க்க சென்றோம். அப்போ ஒரு குறி சொல்பவர் என்னை பார்த்ததுமே சொல்லிவிட்டார்கள், உனக்கு ஒரு கன்னி துணையாக உள்ளது, அதை உன் வீட்டில் கும்பிடலாம், உன்னிடம் வந்தது என்று அதை நினைத்து உனக்கு வாரிசு கிடைக்கும் என்று குறி கேட்காமலேயே சொல்லி விட்டார்கள். ஆச்சரியமாக இருந்தது. பின்பு நான் சாமிக்கு மட்டும் கும்பிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு இயர் எனக்கு சொன்ன மாதிரியே பேபி பிறந்தான். பின்பு நான் அந்த கோவில் சென்று அந்த அம்மாவை தேடினேன், கிடைக்கவில்லை. நன்றி சொல்லிட்டு வந்தேன். அம்மா, எல்லாம் இங்கிலீஷில் பெரிய பேராகிராஃபாக எழுதியிருக்கிய, அனைத்தையும் கேட்டேம்மா. உங்களுக்கு ரொம்ப யோகம் இருக்குமா? உங்களை தேடி உங்கள் கண்ணியம்மா நினைவுகளும் வராங்க, கனவுகளும் வராங்க. உங்களை சுற்றியே உங்கள் கூடயே இருப்பேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்கம்மா. தயவு கூர்ந்து உணர்ச்சி வசப்படாமல் அந்த கண்ணியை பரிபூர்ணமாக கும்பிடுங்க. சொந்த வீடு வந்துடும், சொந்த வீட்டில் வச்சு கும்பிடுங்க. சொந்த வீடு வரும்பொழுது முறைப்படி எடுத்து கும்பிடுங்கள். வாடகை வீட்டில் இருந்தால் சாதாரணமாக கும்பிடுங்கள் என்று கூறிக்கொண்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு பேசுகிறேம்மா. அந்த கருப்பண்ணசாமிக்கும் நன்றி. உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருப்பதை கூறியதால், ஆமாம்மா, எந்த கோயிலுக்கு போனாலும், முத்தாரம்ம கோயிலுக்கு போனாலும் சரி, கருப்பண்ணசாமி கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த சாமியை தேடி போனாலும் கன்னி தெய்வம் இருந்தால் அவர்களுக்கு கொடுத்து விட்டு என்னை வந்து பார் என்று சொல்வார்கள். அதுதான் கன்னி தெய்வத்தின் மிகப்பெரிய வலிமை. ஆகவே இதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், கன்னி தெய்வம் இருந்தால் அவர்களை வழிபட்டு விடுங்கள் என்று. ஏனென்றால் ஒரு கன்னி தெய்வத்தின் பவர் அதுதான். 1000 தெய்வமும் சரி, அரை கன்னியும் சரி என்பது போல உங்கள் தெய்வத்திற்கு, அதாவது உங்கள் குலதெய்வமாகிய உங்கள் கன்னி தெய்வத்திற்கு ஈடு இணையான தெய்வம் வேறு எந்த தெய்வமும் உங்களுக்கு செய்ய முடியாது என்பதை கூறிக்கொண்டு, கன்னி தெய்வத்தை மறந்தவர் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் மருந்துக்கு கூட உதவியாக இருக்க மாட்டார்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் அழுத்திச் சொல்கிறேன், கன்னி தெய்வம் இருக்கும் பிள்ளைகள் அவர்களை வழிபடாமல் வேறு எந்த தெய்வத்தையும் வழிபட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதை கூறிக்கொண்டு, அனைத்து மக்களும் நலமோடு வாழ வேண்டும், வளமோடு வாழ வேண்டும். வருங்கால சந்ததியர் அனைத்து குழந்தைகளும் நன்கு படிக்க வேண்டும், வாழ்வில் வெற்றியடைய வேண்டும். பெயரோடு, புகழோடு, கல்வியோடு, செல்வத்தோடு, நீண்ட ஆயுசோடு வாழ்ந்து வளம் பெற்று ஊர் போற்ற வாழ வைக்க கன்னி தெய்வங்களை வழிபடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.